Hey guys, இந்த வீடியோவில் ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தட் வழியாக ஒரு பஃப் ஸ்லீவை டாப் சைடில் மட்டும் கேதரிங் எப்படி டிராஃப்டிங் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1, உங்களுக்கு பிடிச்சமான ஸ்லீவ் லென்த்தில் நார்மலாக ஒரு ஸ்லீவ் எப்படி டிராஃப்டிங் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி டிராஃப்டிங் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க. ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணி சென்டர் லைனை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் லைனை மார்க் பண்ணதுக்கப்புறமா கேப் ஹைட்டில் நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணி ஒரு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க, ரெண்டு சைட் ஆஃப் த ஸ்லீவ்லேயும். இந்த மார்க் பண்ணியிருக்கிற 2 பாயிண்ட்ஸ்க்கு இன்பிட்வீன் இருக்கிற ஸ்பேஸில் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஏன் இதுக்கு தாண்டி பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தாண்டி நீங்கள் பண்ணும்போது ஸ்லீவோட அடிப்பக்கம் வந்து கேதரிங் நிறையா ஃபார்ம் ஆகி ஸ்லீவை வந்து ஒரு ஃபிட் இல்லாத மாதிரிக்கு கொண்டு போகும். ஸோ அதனால் டாப் சைடில் மட்டும்தான் நம்ம கேதரிங்கை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் மேலே சென்டரில் இருந்து பேரலாக 2 லைனையும் ட்ரா பண்ணிக்கோங்க. திரும்ப ட்ரா பண்ண லைன்லேருந்து சென்டர் லைனில் ஒரு ஹாஃப் ஆஃப் த லைன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அகெயின் அதே மாதிரி இன்னொரு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து சென்டர் லைன்லேருந்து பேரலாக இந்த மாதிரி லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஸ்லாஷ் லைன்ஸ். ஸ்லாஷ் லைன்ஸை மேலே டாப் சைட்லேருந்து, அதாவது ஆர்ம்ஹோல் சைட்லேருந்து கீழே ஹெம் லைன் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்லாஷ் பண்ணி கட் பண்ணுங்கள். சென்டர் லைன் வரைக்கும் கட் பண்ணால் போதும், ஃப்ரண்ட் சைடுக்கான லைன்ஸை கட் பண்ண வேண்டாம். இன்னொரு பீஸ் ஆஃப் பேட்டர்ன் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டு தான் நம்மளோட ஆன் ஃபோல்டு. ஸ்லீவை ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம சென்டர் லைன் வித் தி ஆன் ஃபோல்டை நம்ம மேட்ச் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லாஷ் லைன்ஸை ஈக்குவல் டிஸ்டன்சஸில் ப்ளேஸ் பண்ணி பின் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா செலோடேப் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 inches. சென்டரில் வந்து 1 inch தான் மார்க் பண்ணியிருப்பேன், ஏன்னா 2 சைடும் 1 + 1 2 inches ஆயிரும். ஸோ இதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்சஸ், அதாவது 2 inches 2 inchஸில் வந்து ப்ளேஸ் பண்ணி செலோடேப் போட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் பண்ணும்போது டிஸ்டன்சஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 inches வந்து சென்டர்லேருந்து அப்வர்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம புது ஆர்ம் ஹோலை வரைய போகிறோம். இப்போ இங்கே ஆர்ம் ஹோலை வரைகிறதுக்கு நமக்கு பெருசாக டூல்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண 2 inches லைன்லேருந்து இந்த மாதிரி ஒரு லைன் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் ஈஸியர். ஸோ நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா அதை தாண்டி நம்ம வெளியே போக மாட்டோம் ஷேப்பை வரையும் போது. அடுத்தது சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம்ஹோல் சைடில் எப்போயுமே 1/2 inch, ஹெம் லைனில் வந்து 1/2 inch to 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. சைட் சீமில் 1 inch போதும் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ்க்கு. இப்போது பேப்பரில் டிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கிற பஃப் ஸ்லீவ் பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேட்டர்னை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸை எடுத்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஷேப்க்கான அந்த குட்டி ஷேப்பை வந்து இங்கே ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஸ்லீவோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷேப்பில் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நம்ம பஃப் ஸ்லீவ்லேயும் கொடுத்துடணும். அப்போ தான் தேவையில்லாத அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து அடியில் தொங்காமல் இருக்கும். ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணி ஃபோல்ட் பண்ணிவிட்டு தேவைப்படுற நாட்சஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாட்ச் எங்கன்னா சென்டர் நாட்ச் பண்ணிக்கோங்க. ஹெம்லைன்லேயும் சென்டர் நாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கேதரிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸை நாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம கேதரிங் பண்ண போகிறோம். காடா ஃபேப்ரிக்லனாலும் சரி, உங்கள் மெயின் ஃபேப்ரிக்லனாலும் சரி, பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஆன் ஃபோல்ட் வித் ஆன் ஃபோல்ட் மேட்ச் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்த குட்டி பீஸை ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நாட்ச் பண்ணிக்கோங்க. அதாவது கேதரிங் நாட்ச் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எந்த பாயிண்டில் ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்கான நாட்ச் அது.
சென்டர் நாட்ச் பண்ணிக்கோங்க, சைட் சீம் நாட்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஷேப் பண்ண போகிறோம். ஸோ பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா பேப்பர் பேட்டர்னில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட்டுக்கு அந்த குட்டி ஷேப்பை கட் பண்ணிட்டோம். இப்போ எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கேதரிங் வேணுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போது 2 rows ஆஃப் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். 2 row ஆஃப் ஸ்டிச்சிங்கும் இப்படி கிட்ட இருக்கணும். அண்ட் ஒரு பக்கம் பேக் டேக் பண்ணிக்கோங்க, இன்னொரு பக்கம் வந்து ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. அண்ட் ஸ்டிச் லென்த்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும், இருக்கிறதுலே மேக்ஸிமம். டாப் சைடில் இருக்க த்ரெட்டை வந்து ரெண்டையுமே ஹோல்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து கேதரிங் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பை ரொம்ப பொறுமையாக பண்ணணும், இல்லைனா அந்த த்ரெட்டு வந்து பிரேக் ஆயிரும். பிரேக் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சை திரும்ப பண்ணணும். பேப்பர் பேட்டர்ன் வச்சு நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கேதரிங் எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து ட்ராக் பண்ணி கடைசியாக வந்து தேவைப்படுற அளவுக்கு மீட் பண்ணோன்னே we can knot the thread. த்ரெட்டை முடிச்சு போட்டிங்கன்னா திரும்பி அந்த பஃப் ஸ்லீவ் தைக்கும் போது நழுவி வராமல் இருக்கும். கேதரிங் பண்ணுறதுக்கு என்னோடய ஃபேவரட் மெத்தட் இது. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கேதரிங் வந்து ரொம்ப ஈவனாக ஸ்பேஸ் அவுட் பண்ணி நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். அடுத்தது சைட் சீமை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட சைட்ஸும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ரைட் சைடுக்கு திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு க்யூட் பஃப் ஸ்லீவ்ஸ் நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக ரெடி பண்ண முடியும். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸை வந்து ரெடி பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அண்ட் வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் லீவ் இட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. திஸ் இஸ் அனிதா சண்முகவேல். ஹாவ் அ ஹாப்பி டே, ஹாப்பி லைஃப் அண்ட் ஹாப்பி sewing to all of you.